சிறுநீரக தொற்று பிரச்சனைகளை தீர்க்க உதவும் எளிய இயற்கை வைத்திய முறைகள். உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றுதான் சிறுநீரகம். உடலில் சேரும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் முக்கிய பணியை மேற்கொள்வது இந்த சிறுநீரகம்தான். உடலின் இன்ன பிற வேலைகளான இரத்தத்தை சுத்திகரிப்பது, உடல் உறுப்புகளை சரிவர இயங்க செய்வது, சிறுநீரை சரியாக வெளியேற்றுவது, செரிமானத்தை சரி செய்வது போன்ற பணிகளையும் இந்த சிறுநீரகங்கள் தான் செய்கின்றன. சிறுநீரகத்தில் தொற்றுகள் ஏற்படும் போது அது அதன் பணிகளை சரிவர செய்ய முடியாது. இதனால் பாதிக்கப்படுவது சிறுநீரகம் மட்டுமல்ல, அதை சார்ந்து இயங்கும் மற்ற உறுப்புகளும் தான். சிறுநீரக தொற்று என்பது சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் வடிகுழாயிலிருந்து தொடங்கி சிறுநீரகங்கள் முழுவதும் பரவுகிற ஒரு தொற்று நோயாகும். இந்த நோயால் ஏற்படும் அறிகுறிகள் என்னவென்று பார்த்தால், உடல் சோர்வு, காய்ச்சல், குமட்டல், பசியின்மை, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் போன்ற உணர்வு, சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், காய்ச்சல், இடுப்பு வலி, வயிற்று வலி, அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவை இதனால் ஏற்படக்கூடிய நோய்களாகும். சிறுநீர் குழாயில் பாக்டீரியா தொற்று ஏற்படும் போது சிறுநீரக தொற்று ஏற்படுகிறது. பாக்டீரியா சிறுநீரகத்தில் அதிகரிக்கும் பொழுது இந்த தொற்றின் விளைவு அதிகரிக்க அதிகம் வாய்ப்பு உள்ளது. சிறுநீரக தொற்றினை தடுக்க உதவும் இயற்கை மருத்துவம் பற்றி இங்கு சிலவற்றை பார்க்கலாம். முதலில் ஆப்பிள் சிடர் வினிகர். சிறுநீரக தொற்று பிரச்சனைக்கு சிறந்த வீட்டு வைத்திய முறையில் ஒன்றுதான் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். தேனுடன் ஆப்பிள் சிடர் வினிகரை சேர்ந்து உபயோகப்படுத்தும் போது அதன் பலன் உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கிறது. சிறுநீரக பிரச்சனைகளை போக்குவதற்கு தொடர்ந்து இதனை முறையாக உட்கொள்ள வேண்டும். அடுத்து பழச்சாறு. பழச்சாறு சிறுநீரகத்தை சுத்தம் செய்வதில் சிறந்து விளங்குகிறது. பழச்சாற்றினை தினமும் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள், அழுக்குகள், தொற்று கிருமிகள் ஆகியவற்றை அகற்றி சிறுநீரக தொற்று ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளும். அடுத்து மூலிகை டீ. கெமோமில் டீ, செம்பருத்தி டீ போன்றவை மூலிகை டீக்கள் அனைத்தும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்யும் தன்மை கொண்டவை. இந்த டீயை தினமும் 2 வேளை குடித்தால் சிறந்த தீர்வுகளை நிச்சயம் தரும். சிறுநீரக தொற்றுக்களை தடுக்கக்கூடிய இயற்கை மருந்துகளில் சிறந்ததாக கருதப்படுவதுதான் இந்த கெமோமில் டீ மற்றும் செம்பருத்தி டீ. அடுத்து கற்றாழை. சிறுநீரக நோய்களை போக்குவதில் கற்றாழை முக்கிய பங்கு வகிக்கிறது. கற்றாழை உடலில் உள்ள நச்சுக்களையும் அழுக்குகளையும் தொற்று கிருமிகளையும் வெளியேற்றி விடுகிறது. எனவே கற்றாழையை தினமும் 2 முறை சாப்பிடுவது நல்லதுதான். அடுத்து வைட்டமின் சி. வைட்டமின் சி அதிகமாக சேர்க்கும் பொழுது உடலில் அமிலத்தன்மை சீராகும். இது சிறுநீரக தொற்று பிரச்சனைக்கு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக செயல்படும். அது மட்டுமல்லாது விட்டமின் சி பாக்டீரியாக்கள் அதிகரிக்காமல் தடுத்துவிடும். எனவே ஆரஞ்சு மற்றும் விட்டமின் சி அதிகமுள்ள பழங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தண்ணீர். சிறுநீரக பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படும் போது முதலில் உங்களுக்கு தோணுவது தண்ணீர் தான். நிச்சயம் உடலில் ஈரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். தண்ணீர் சிறுநீர் வழியாக அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்றிவிடும் தன்மை வாய்ந்தது. எனவே தண்ணீரை அதிகமாக பருக வேண்டும். அடுத்து பூண்டு. பூண்டில் உள்ள டையூரிட்டிக் அமிலம் சிறுநீரக நோய்களை தடுத்துவிடும். இதனை தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் சிறுநீரக தொற்று அறிகுறிகளை அழித்துவிடும். பூண்டில் உள்ள அலிசின் நோய் எதிர்ப்பு தன்மைகளையும் ஆன்டி பாக்டீரியாக்களையும் அதிகமாக கொண்டுள்ளது. எனவே இது ஒரு சிறந்த நோய் தொற்று நீக்கியாக செயல்படும். அடுத்து மஞ்சள். மஞ்சள் தூள் உடலில் மருத்துவ தன்மையை அதிகப்படுத்துகிறது. மஞ்சளில் உள்ள குர்குமின் ஆன்டி பாக்டீரியலாக சிறந்து செயல்படுகிறது. அது மட்டுமல்லாது மஞ்சள் தூள் பாக்டீரியாக்களை தொடர்ந்து வளராமல் தடுத்து விடுகிறது. இஞ்சி. இஞ்சி சிறுநீரக தொற்றுக்களை சரி செய்யக்கூடிய சிறந்த இயற்கை மருந்தாக திகழ்கிறது. பாக்டீரியாக்களை மேற்கொண்டு பரவாமல் தடுப்பதுடன் சிறுநீரக தொற்றுகளை சரி செய்ய தினமும் இஞ்சி டீ குடித்து வரலாம். இவை எல்லாவற்றையும் விட சுகாதாரம் என்பது மிகவும் தேவையான ஒன்று. சிறுநீரக தொற்றில் இருந்து தப்பிக்க சுகாதாரம் என்பது மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுகாதாரமாக இருந்தால் நிச்சயம் அனைத்து வகை சிறுநீரக நோய்களும் ஏற்படாமல் தடுக்கலாம். பாக்டீரியாக்கள் மேற்கொண்டு பரவாமல் இருக்க சுகாதார முறையில் உடலின் பகுதிகளை சுத்தம் செய்து நாம் பாதுகாக்க வேண்டும்.